நாளும் ஜீவனோட தேவனுக்கு கோடாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் நம்ம எங்க பார்த்தாலும் சரி, எந்த சபையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலாவது நம்ம செய்யற காரியம் துதிக்கிறது தான். ஏனென்றால் தேவன் துதியில் மகிழ்கிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு துதி என்பது ரொம்ப ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் துதிக்கும் போது நம் தடைகள் எல்லாம் தேவனுடைய தடைகள் எல்லாம் மாறும். நம் தேவனை எவ்வளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ, அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் மாறும். தடைகள் எல்லா விதமான காரியங்களும் மாறும், நன்மைக்காக மாறும். அப்படியாய் தேவன் நமக்காக அனைத்தையும் செய்கிறார். அதுக்காக நாம் தேவனை துதிப்போமாக. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சி கொண்ட என்னை, விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உண்மையில் வாஞ்சி கொண்ட என்னை, விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையுமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையுமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆராதனைக்குரிய நாள், மனமகிழ்ச்சிக்குரிய நாள், உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளில் நாம் தேவனை ஆலயத்திலே சென்று அங்கே தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதித்து பாடி
மன்னா, பரலோக மன்னாவை, வேதத்தினுடைய அடிப்படையிலான மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள். இன்றைக்கும் இல்லத்திலே இருந்தபடியாக இந்த செய்தியை கொண்டு வருகிறதான அடியேன் மூலமாக தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பு தடைகளை உடைக்கும் துதி. இந்த துதி என்பது தேவனை துதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதான ஒரு துதி. இந்த மாற்றங்கள் எப்படி வரும் என்று சொன்னால், நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், இப்படிப்பட்ட நேரத்திலே தேவனை நாம் பாடி துதிக்கும் போது அந்த தடைகள் எல்லாம், அந்த இன்னல்கள், அந்த இடரல்கள், அந்த வியாதிகள், வியாகுலங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். அதை போலவே எப்படிப்பட்டதான தடையாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த துதி எடுக்கின்ற பொழுது சாத்தானை மிதித்து போடும்படியாக நமக்கு தேவன் சர்வ வல்லமையை கொடுக்கிறார். அப்படித்தான் பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி. இதை பார்த்தீங்கன்னா வேதத்திலே ஒரு பகுதியிலே காணப்படுகிற ஒரு சிறிய ஒரு காரியம், ஆனாலும் கூட மிக மகத்தான அற்புதமான ஒரு காரியம். என்ன காரியம் என்று சொன்னால், இந்த துதியினாலே அநேக காரியங்கள், தடைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதை போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு என்று சொன்னால், இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இங்கே பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் இருவருமாக அங்கே பிலிப்பு என்கிற பட்டணத்திலே அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் அந்த பட்டணத்திலே பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு பெண், அந்த பெண்மணிக்கு என்ன என்று சொன்னால், குறி சொல்லுகிற ஆவி அவரிடத்தில் இருக்கிறது. அவளை பயன்படுத்தும்படியாக அவளுக்கு அநேக எஜமானர்கள் இருக்கிறார்கள். அவெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறான், இவளை குறி சொல்ல வைக்கிறான். குறி கேட்க வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நல்ல ஒரு ஆதாயம், கொழுத்த ஆதாயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் போனதுக்கு அப்புறம் சர்வசாதாரணமாக ஒரு ஜெபத்தை பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொன்னார். அந்த பிசாசுகள் அலறி ஓடி போயுது. இதை பார்த்த உடனே அந்த எஜமானருக்கெல்லாம், என்ன இது, இவன் நம்ம குழப்பம் மண்ணை போட வந்துட்டானே, நமக்கு ஆதாயம் கிடைக்காம போயிடுமே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி, அந்த குறி சொல்லுகிற பெண் பவுலை அநேக பார்த்தீங்கன்னா அலப்பறை பண்ணி கொண்டே இருந்தார், அழைப்பிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த எஜமானர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி, முக்கியமான ஒரு அதிகாரி இடத்துல போய், அந்த தேசத்திலே உள்ள அதிகாரி இடத்துல போய் என்ன பண்ணுறான்னா, இவனை பற்றி இவன் தேவ தூஷணம் சொல்கிறான், யாரையே கடவுள்ன்றான் அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் மோசமான இவன் குற்றவாளி, இவனை பார்த்தீங்கன்னா இவனை தண்டிக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணுறான்னா போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் கொடுத்ததனுடைய அடிப்படையிலே அந்த அரசாங்கம் அவனை என்ன பண்ணது சொன்னால், சிறைச்சாலைக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த ஒப்படைக்கும் போது அவன் எப்படிப்பட்டதான ஒரு காரியம் நிகழ்கிறது என்று சொன்னால், பவுலையும் சீலாவையும் அந்த சங்கிலிகளால் போட்டு நல்ல இறுக்கமாக கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் சங்கிலி, ரெண்டு பக்கம் காலில் சங்கிலி, கையில் சங்கிலி, எல்லாத்தையும் உடம்புல எல்லாத்தையும் சங்கிலி, திமிரவே முடியாது. சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டு 2 பேரையும் உள்ளே அடைச்சிட்டு அவன் எப்பவுமே வழக்கம் போல என்ன பண்ணுவான், சிறைச்சாலைக்காரன் அந்த கதவை பூட்டிடுவான். கதவை போட்டதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாது. அவனால் எதுவுமே செய்ய முடியாது, கையை காலை கூட அசைக்க முடியாது. இப்படிப்பட்டது நிலையில் இருக்கின்ற பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு நடு ராத்திரியில் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அந்த 25வது வசனத்திலே, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
பாருங்க, நம்மளாம் அப்படி செய்ய முடியுமா? கையில கட்டு, காலில் கட்டு, உடம்புல கட்டு, சரியான அடி அடிச்சு கொண்டு போய் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. சரியான அடியா வேதத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட அடி அடிச்சிருக்காங்க. அடி அடிச்சா உடம்பெல்லாம் வந்து கண்ணி போயிருக்கும், ரத்த கலரியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி வந்து சங்கிலி போட்டு பிணைந்து கொண்டு போய் அந்த சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நடு ராத்திரியில் என்ன பண்ணுறான்னா, நடு ராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க காவலில் அப்படி இருக்க பாடும்போது காவலில் இவர்களைப் போலவே வைக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையில் உள்ளவர்கள் எல்லோரும் கேட்டாங்க. எல்லோரும் கேட்டு ரொம்ப இனிமையாக வந்து என்ன பண்ணுறோன்னா, இவங்க பாட பாட அவங்க ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு மிராக்கிள் நடக்குது. என்ன நடக்குது? இவங்க பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமையான பாடல்களாக இருக்கக்கூடும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்படியாக ஒரு வல்லமையாய் பாடுகின்ற பொழுது அங்கே 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சந்நிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவு திறந்துச்சு. எல்லோருடைய கட்டுகளும் கடன்று போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லாம் இருக்க சங்கிலி கிங்கிலி எல்லாம் சும்மா அப்படியே பீச்சு தனித்தனியா போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் பார்த்தா விடுதலையாளர்களாக அவர் காணப்படுகிறார்கள். இதை பார்த்த உடனே பார்த்தா சிறைச்சாலைக்காரனுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஐயோ, இவங்களை காணுமே, தப்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்மளை வந்து தண்டிப்பாங்களே அரசாங்கம் அப்படின்ற முறையில் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து இதனால் நமக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது என்றதுக்காக தனக்குத்தானே குத்தி கொண்டு மடிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் பட்டயத்தால் அவனை வெட்டி கொள்ள போகிறான். அப்பொழுது பவுல் சொல்லுகிறான், நீ ஐயோ சிறைச்சாலைக்காரனே, நீ ஒன்றும் பண்ணாதே, நீ உனக்கு எந்த விதமான கெடுதியும் உனக்கு பண்ணிக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கே ஓடலை, நீ வந்து எப்படி பண்ணி அப்படி தான் இருக்கிறோம், பட் வந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு புரியுது, இவங்க தேவ மனுஷர்கள், இவங்க தேவனுடைய பலத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள், இவர்களை நம்ம பகைக்கக்கூடாது என்று சொல்லி, ஐயா நான் ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, வந்து நீங்கள் ரட்சிக்கப்படனா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அங்கே ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறான். சிறையில அடைபட்டவன் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. உடனே சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுங்களா? சிறைச்சாலையில் அவனை தான் கொண்டு வந்து போட்டு அடி அடிச்சு தூக்கி வந்து போட்டான். அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன கை காலெல்லாம் எங்கெல்லாம் அடிபட்டு இருக்குதோ அந்த இடத்த எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல மருந்தெல்லாம் போடுறான். மருந்தெல்லாம் போட்டு 2 பேரையும் உட்கார வச்சு நல்ல ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு கொடுத்து, குடிக்கிறதுக்கு நல்ல நீர் ஆகாரத்தை கொடுத்து என்ன பண்ணுறான், அவனை போஷிக்கிறான். மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான், அவனே அவனுடைய சொந்த ஜாமீனில் அப்படின்னு சொல்லலாம், அவனே சொந்தமாக என்ன பண்ணுறான், யாருக்கும் அந்த அஞ்சாமல் நீங்கள் கிளம்பி போங்க, நீங்கள் விடுவிக்கப்படுறீங்க, நீங்கள் போங்க. இந்த மாதிரி அரசாங்கம் அப்படி சொல்லியிருக்கேன், இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் சொல்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பி விடுறான். பாருங்கள், அந்த துதிக்கான மகிமை என்ன பாருங்க, அந்த துதிக்கான வல்லமை என்ன பாருங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு தேச துரோகம் செய்த குற்றம் போல அவனுக்கு குற்றம் சுமத்தி அரசாங்கத்தால் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள், சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துதித்து பாடுகின்ற பொழுது தேவன் அவருடைய மகிமைப்பட்டு அவர் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கி தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அங்கே ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிரே கட்டுண்டு இருக்கிறீர்கள் அருமையானவர்களே. உங்களுக்கு என்ன பில்லி, சூன்யம், ஏவல், பகைகள், மாந்திரிகங்கள், விரோதங்கள், குரோதங்கள் என்று இருக்கிறதா? இந்த கட்டுகள் எல்லாமே உடைக்கப்பட வேண்டுமானா, இந்த கட்டுகள் விடுதலையாக வேண்டுமானா, கத்தா இது பாருங்க, நீங்க இன்றைக்கு தேவனை நோக்கி துதித்து கொண்டே இருங்கள். துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். துதிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுவளர்ச்சி ஏற்படும். எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும். நீங்கள் சுபிட்சமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான மெசேஜ் கேட்டோம். அதே போலவே துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாம் எந்த அளவுக்கு நம்ம துதி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தடைகள் உடையும். நம்மளுடைய தேவன் நாமத்தை நம்ம உயர்த்த நாமளும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வோம்.
தேவன் அப்படியே நம் தடைகளை உடைத்ததுக்காக தேவனுக்கு மீண்டுமாய் நம்ம ஆராதனை செய்வோமாக. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நினைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென்.